அம்மா அப்பாக்கள் ப்ரீச் பண்றது மூலமா டீச் பண்றது மூலமா ஒரு விஷயம் வராது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளோ நம்ம கோவில் போகிறது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இதுன்னா, நம்ம போகும்போது வரும்போதே நம்மளுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடுது. அதுக்கு வீட்டில் இருந்தே நிம்மதியாக சுவாமியை இது பண்ணிடலாமே, எது கோவில் போகணும்னு கேட்குறாங்க. ஓடிடியில் படம் இருக்குது, எதுக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமான்னு உட்காந்துட்டே இருக்குன்னு அவங்கள்ட்ட. அப்போ ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு இது இல்லை தீர்வு. ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா பெருமாளை போய் சேவி, கோயிலுக்கு போ சொன்னா பத்தாது, போகணும். கோயிலுக்கு போறத, சாமி கும்பிட்றத, வழிபடுவதை ஒரு வேலையாக வைக்காமல், ஒரு கடமையாக வைக்காமல், வெள்ளிக்கிழமை போல, அமாவாசைக்கு போல, பௌர்ணமிக்கு போல, சிவராத்திரிக்கு போல, பிரதோஷத்துக்கு போல, வைகுண்ட ஏகாதசிக்கு போல, எந்த நல்ல நாள் போலனாலும் போறதில்லை. யார் அடிச்சிருக்கீங்க? படிப்பு முக்கியம் என்று சொல்லிக் கொடுத்த நீங்கள், சம்பாத்தியம் முக்கியம் என்று சொல்லிக் கொடுத்த நீங்கள், ஆன்மீக பக்தி முக்கியம் என்று சொல்லித்தரவில்லை. நாம சொல்லித்தராம இருந்துட்டு உலகத்தின் அத்தனை ஆகச்சிறந்த இடங்களும் ஹெச்டி குவாலிட்டியில் உங்கள் வீட்லேயே நிற்குது. ஏன் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க? ஏன் நீங்கள் டூர் போகிறீங்க? அப்போ தியேட்டரில் க்யூவில் நிற்க கூச்சம் இல்லை, ஹோட்டலில் க்யூவில் நிற்க கூச்சம் இல்லை, நடிகர்களை பார்க்கறது கூச்சம் இல்லை, சாமியை பார்க்கற கூச்சம். அப்போ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னவா இருக்குது கேட்குறேன். வணக்கம். நம்ம ரொம்ப நாளாக இவர் சுட சுட அரசியல் பேசி பார்த்துருக்கோம். ஹிந்து தர்மம் பற்றியும் சனாதனம் பற்றியும் இவர் கொடுத்த ஸ்பீச்சஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால் நம்ம குரு நேயர்களுக்காக பக்தி பாட்காஸ்ட் வித் பாண்டே சார் அப்படின்னு ஒரு சீரீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். வாரம் நம்மளுடைய ஹிந்து மதம் பற்றியும் சனாதனம் பற்றியும் நம்மளோட பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள், இதை பற்றிலாம் சார்கிட்ட நம்ம டீட்டெயில்டாக பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். தேங்க்ஸ் சார் உங்கள் டைமுக்கு. சார், நீங்கள் உங்களோட ஆன்மீக ஸ்பீச்சுக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க சார். நாங்களுமே நிறைய தடவை கேட்டிருக்கோம். ஆஸ்க் பாண்டேல கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் இது ஆஃப் அன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின், இப்போ இந்த கால குழந்தைங்களை எப்படி நம்ம கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக வைக்கிறது? வரமாட்டேங்கிறாங்க. ஆன்மீக பேச்சுகளுக்கு ஃபேன்கள் இருக்க முடியுமா? ஆன்மீக பேச்சு அப்படிங்கிறது ஃபேன் அப்படிங்கிறதே நீங்கள் சொன்ன அந்த குழந்தைகளுடைய வார்த்தைகளாக இருக்குது. ஜென்ஜி, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சமாச்சாரமாக இருக்குது. அது பேசுபவர்களுக்கான ஒரு ஈர்ப்பல்ல, பேசப்படும் பொருட்களுக்கான ஒரு ஈர்ப்பு. நம்ம என்ன கண்டென்ட் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுல வரக்கூடிய விஷயம். நமக்கு இந்த ஆன்மீக உலகம்ங்கிறது ஒரு பெரும் கடல். அது ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். பகவத்கீதை நமக்கு தெரிஞ்ச ஒரு முழு முதல் புத்தகம். வாழ்க்கைனா என்ன, ரிஸ்க் என்ன, மேனேஜ்மெண்ட் என்ன, புலன்கள் என்ன, பர்சனல் லைஃப் என்ன, கடமை என்னன்னு எல்லாத்த பற்றியும் பேசுகிற ஒரு புத்தகம். இந்த ஒரு புத்தகத்துக்கு பிறகு உலகத்தில் இன்னொரு புத்தகம் தேவையில்லை ஆக்சுவலாக. அண்டு விஸ்வேஸ்வரனா, ஜெகத்குருவா, எல்லாமா இருக்கக்கூடிய கண்ணனுக்கு பிறகு இன்னொரு கடவுள், இன்னொரு குரு தேவையே இல்லை. கண்ணனே நேரடியாக உபதேசம் பண்ணது. ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா அப்படி இல்லை, அவரே சொல்கிறது. அதற்கு பிறகு ஒரு குருநாதர் நமக்கு தேவையில்லை. ஆனால் ஏன் தேவை ஏற்படுது தொடர்ந்து? ஏன் இத்தனை ஆன்மீக உலகத்திலேயே ஏன் இவ்வளவு நாயன்மார்கள், ஏன் இவ்வளவு ஆழ்வார்கள், ஏன் இவ்வளவு குருமார்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய சோகால்டு கார்ப்பரேட் குருக்கள் வரைக்குமான தேவை ஏற்படுதுன்னு பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் புரியாது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப புரிகிற மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தொல்காப்பியர் காலத்தில் இருந்த தமிழ் நம்மளால் படிக்க முடியாது, படித்தாலே பல் வலிக்கும் அப்படிங்கிறது வேறு விஷயம். அந்த டெக்ஸ்ட், அந்த லிபின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்து பார்த்தா ஒரு வார்த்தை கூட படிக்க முடியாது. தமிழ் தான். தொல்காப்பியத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் நமக்கு புரியாதுங்கிறது ரெண்டாவது. அப்போ பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் நம்மால் படிக்கவே முடியாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. யூ கேனாட் ரீட். அது தமிழ் தான். அது அப்படி தான் மருவி வந்திருக்கு. அப்போ என்னென்னா, வள்ளுவர் ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க, வள்ளுவருக்கே இன்றைக்கி நீங்கள் எழுதியிருக்கிற மாதிரியான
திருக்குறளை வந்து நம்ம வந்து எழுதுனோம்னா அது வந்து படிக்க முடியாது, வள்ளுவராலேயே படிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய அதுக்கு முன்னாடி இருக்கும்ல, இப்போ அண்ணாமலை அப்படின்னா அந்த நா வந்து இப்படி சுழிச்சு போட்டு லை வந்து யானை மாதிரி போடுவாங்க. அந்த லை அது உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், நீங்கள் நான் கண்டுபிடிச்சிங்க. அந்த லை பார்த்தீங்கன்னா மேலே வச்சு போடுவாங்க இந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி பல எழுத்துக்கள் இருந்தாலும் மாதிரி இது நான் சொல்றது ரீசெண்ட் டெவலப்மெண்ட். அது வந்து 70களில் எம்ஜிஆர் வந்து கொண்டு வந்த ஒரு சீர்திருத்தம். அதற்கு முன்னாடி வந்து அதெல்லாம் கிடையாதுன்னு பார்க்குறோம். அப்போ நிறைய மாறி மாறி வந்துட்டு புரியல. அப்போ வந்து அது வந்து இந்த ஃபேன்கள் அப்படிங்கிறது வந்து இவர் பேசுகிறார் அப்படிங்கிறது இல்லை, அவர் பேசுகிற விஷயம் அப்படிப்பட்டதுங்கிறதுக்காக உள்ளது. குழந்தைகள்கிட்ட எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா, ஒரு அப்பா அம்மா எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரதில்லை. என்ன அப்பா என்னைக்காவது வந்து ஏதாவது ஒரு வீட்டில் நீங்கள் அப்பா டே இங்கே பாடுறா ஒரு சிகரெட்டை இப்படி எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு இப்படி கப்புன்னு உரியண்டா, உறிஞ்சோடனே மூக்கில் வந்து அடைக்கும், டப்புன்னு வந்து வாயில் புகையை விட்டுறணும், ஒரு மூக்கில் இட்டு இன்னொரு மூக்கில் விடுறது எப்படி தெரியுமா, காது வழி அண்ணன் கூட பார்த்துருக்கேன் அப்படின்னு எந்த அப்பாவும் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்ததே இல்லை. அப்புறம் எப்படி பிள்ளைகள் அடிக்கிறாங்க? எந்த அம்மா வந்து தண்ணி அடிக்கிறது எப்படின்னு சொல்லி தந்ததில்லை. எப்படி குழந்தைகள் பண்ணுறாங்க? அப்போ வந்து அம்மா அப்பாக்கள் வந்து ப்ரீச் பண்ணுறது மூலமாக, டீச் பண்ணுறது மூலமாக ஒரு விஷயம் வராது, ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக தான் வரும். நம்ம வீட்டில் இதை நம்ம வந்து செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அந்த விஷயத்த செய்யக்கூடாது. நீங்கள் ஜோக் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அப்பா வந்து கேட்டு முருகேசன் அங்கிள் வந்தாருன்னா அப்பா இல்லைன்னு சொல்லிடு. அப்போ பொய் சொல்லுன்னு நீங்கள் சொல்லித்தரல, பொய்யை நீங்களே சொல்லித்தரீங்க. ஸோ பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லலாம் அப்படிங்கல, நீங்கள் ஒரு பொய்யை சொல்லிடுறீங்க, அந்த குழந்தைகளுக்கு என்ன புரியுது, அப்போ பொய் சொல்லலாம் போல் அப்படின்னு புரிஞ்சுக்கிடுது. அப்போ அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் அடிப்படை மாதா தான், அம்மா தான். அம்மா சொல்லி தான் அப்பா யாருன்னே தெரியும். அப்பா வந்து நம்ம அறிவு கிட்டிய முதல் குரு, அவர் தான் நமக்கு வந்து ரொம்ப பெரிய அடையாளம், அவர் தான் ஹீரோ, அவர் தான் தோல் மேலே உலகத்தை ஆளை கட்டிட்டு உலகத்தை நமக்கு காட்டுறவர். அதற்கு பிறகு அவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார், அங்கே குரு உருவார், குரு தான் தெய்வத்தில் நம்மளை கொண்டு சேர்க்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த ரூட் வந்து அம்மாட்ட வந்து அப்பாட்ட தான் ஆரம்பிக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா அப்பா தான் அவங்களுக்கு பெரிய ஹீரோ ஹீரோயின் எல்லாமே. அவங்க எப்படி இதை சாதிக்கிறாங்கன்னு. அப்போ அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து டயலாக்ல வாழ்க்கையை நடத்தாமல் ஆக்ஷனில் வாழ்க்கையை நடத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது குழந்தைகள் புரியும். நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது கால் அலம்பிட்டு தான் வீட்டுக்குள்ளே போவேன் அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் வந்து அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அடுத்த நாளைக்கு கால் அலம்பிட்டு தான் உள்ளே வரும். நீங்கள் வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டு போய் வீட்டு பழகுனீங்கன்னா அந்த குழந்தையும் செருப்பு போட்டு தான். அப்போ நீங்கள் செருப்பு போடலாமா போடக்கூடாதான் நீங்கள் சொல்லலை, நீங்கள் செஞ்சீங்க. ஸோ யூ ஷுட் நாட் டெல், யூ ஹேவ் டு ஆக்ட். அப்போ டிவி சீரியல் பார்க்காதே அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு வேலை முடிச்சுட்டு வந்திருக்கேன் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் சீரியல் பார்ப்பீங்க, அவங்க வந்து ஓடிடி பார்ப்பாங்க, அவ்வளோதான். அப்போ டிவி பார்க்குறதுன்னு வந்து நீங்கள் அவன் பார்க்குற பொருள் வேறுபடுமே தவிர டிவி பார்க்கணுமா. நீங்கள் வந்து நானும் அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை வந்து முடிச்சுட்டு வந்திருக்காரு, அம்மா அவ்வளோ பாடுபட்டு வந்திருக்காங்க, எங்களுக்கு ரிலாக்ஸ் அவன் அதே சொல்லுவான். நான் காலிலேருந்து படிச்சுட்டு இருக்கேன், நான் சாயந்தரம் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா, எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணக்கூடாது அப்படிமா. அப்போ ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு வந்து இது இல்லை தீர்வு. ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா பெருமாளை போய் சேவி, கோயிலுக்கு போ சொன்னால் பத்தாது, போகணும். இன்னைக்கு வந்து எனக்கு மனசே சரியில்லை, வாடா குழந்தை கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உம்மாச்சி பார்த்தியா அப்படின்னு. உம்மாச்சின்னு என்ன வந்து மகாபெரியர் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறாரு, அது அவருடைய தெய்வத்தின் ஒரு புத்தகத்தில் இருக்குது. இந்த உம்மாச்சிங்கிற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பொதுவாக பிராமணர்கள் குடும்பத்தில் புழங்கக்கூடியது. அவர் மகாபெரியரே சொல்கிறார், அந்த உம்மாச்சின்னா என்னன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் நான், எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு அந்த டெல்டா மாவட்டத்தில் ஒரு பகுதியில் நான் வந்து நடந்து போயிட்டு இருந்தேன், முன்னாடி ஒரு பையன் வந்து இன்னொரு ஆளை வந்து டே உமாச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். என்னடா நம்ம வழக்கமாக பெருமாளை தானே சுவாமியை தானே உமாச்சின்னு சொல்லுவோம், இன்னொருத்தனை கூப்பிட்றானே, எனக்கு காதில் வந்து கேட்டு அவன் யாரை கூப்பிட்டான்னு கேளு அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகு அவனை வந்து அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுருக்கான். அவன் ஃப்ரெண்டு பேர் என்ன, உமா மகேஸ்வரன். உமா மகேஸ்வரன் நம்ம வந்து சுந்தரராஜனுங்க சுந்தாச்சு அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ஒன்று ஒரு பேர். அந்த மாதிரி வந்து ஒரு திசை மாற்று பேராக வந்து உமா மகேஸ்வரன் உமாச்சி வந்திருக்குன்னா நம்ம சுவாமி அப்படி பேர் வச்சுருக்கோம். அப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் உமாச்சி சொல்லும்போது குழந்தைகளும் உமாச்சி சொல்லி பழகும். அப்போ நம்ம என்ன பேர் சொல்கிறோமோ அதுதான் சொல்லி பழகணும். அப்போ நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறத, சாமி கும்பிட்றத, வழிபடுவதை ஒரு வேலையாக வைக்காமல், ஒரு கடமையாக வைக்காமல், ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக நீங்கள் வைக்கணும். எப்படி பல் துளக்குறீங்க, யார் பல் துளக்க சொல்லி கொடுத்தா, எப்படி பல் துளக்க சொல்லுங்க, ப்ரஷ்ஷை கையில் எடுக்கவும், உடனே பேஸ்ட்டை தடவும், வாயில் 2 முறை கொப்பளிக்கும். நீங்கள் ஏதாவது யூடியூப் வீடியோவை பார்த்தா கற்றுக்கிட்டீங்க. அப்பா அம்மா செய்கிறாங்க, குழந்தைகள் அப்படியே ஃபாலோ பண்ணுது. அப்படியே போட்டு அப்பா அம்மா கூட இருந்து தேய்ச்சி விடுவாங்க. நீ குழந்தைகள் பார்த்துப்பீங்க, தேய்ச்சி விடு, இப்படி நல்லா உள்ள வைக்கணும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லி கொடுப்பதன் மூலமாக இல்லை, செய்து காட்டுவதன் மூலமாக தான் செய்ய முடியும். அப்போ நாம் ரெகுலராக கோயில் போகிற வழக்கம் வச்சுருந்தா குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக கோயில் போகும். நீங்கள் நெத்தியில் வந்து விபூதியோடையோ நாமத்தோடையோ குங்குமத்தோடையோ இருக்கிற பழக்கம் வச்சு தான் குழந்தைகள் செய்யும். நீங்கள் புடவை கட்டினீங்கன்னா குழந்தைகள் புடவை கட்டும், அது எந்த கூச்சம் இருக்க. நீங்கள் எல்லா மாடர்ன் ட்ரெஸ்ஸும் போடுவீங்க, நீங்கள் முக்கால் ட்ரெஸ்ஸுக்கு போடுவீங்க, அப்போ அந்த குழந்தை அரை ட்ரெஸ்ஸுக்கு போடும். அப்போ நீங்கள் போடாமல் அந்த குழந்தை நீங்கள் எப்படி செய்ய முடியும்? அப்போ வெறும்னா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நல்லது போல செஞ்சாலும் அது ஓகே, ட்ராமா மாதிரி நினச்சிட்டு அரசியல்வாதிகள் மாதிரி ஒரு நாள் வேட்டி கட்டிட்டு வந்து போனால் நமக்கு ஒரு அடையாள குறியீடு தானே. வேட்டிங்கிறது நம்முடைய
நம்முடைய பழக்கம், நம்முடைய வழக்கம் பரம்பரையாக நம்ம இந்திய ஆடை, தமிழ் மரபு ஆடை அப்படின்னு புரிஞ்சா, அந்த புரிஞ்சு நம்ம வீட்டில் இருந்தால் தான் பண்ணுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, விவசாயிகள் வந்து வேட்டி நீருக்கு யாரும் சொல்லி அணிய வைக்கல, ஏழைகள் வேட்டி நீருக்கு யாரும் சொல்லி வரல, அரசியல்வாதிகள் வேட்டி நீருக்கு யாரும் சொல்லி தந்து வரல, அப்புறம் கிராமத்தில் இருக்கிற வேட்டி நீருக்கு யாரும் சொல்லி தரல, பிராமணர்கள் வேட்டி நீருக்கு யாரும் சொல்லி தரல. எப்படி பண்ணாங்க? இவர்கள் எப்படி வேட்டி அணிகிறாங்க? நகர்ப்புறத்தில் இருக்கிறவர்களோ, சோகால்டு படித்தவர்களோ, சோகால்டு பணக்காரர்களோ இதை செய்யலை. ஆனால் ஏழையோ, விவசாயியோ, கிராமத்துக்காரோ, அரசியல்வாதியோ, பிராமணரோ வேட்டி அணிஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி? அப்போ அவர்கள், அவங்க அப்பா அணிஞ்சாரு, அவங்க அண்ணன் அணிகிறாரு, அவங்க தகப்பு எல்லா பெரியவங்க அப்படியே அணிஞ்சுறாங்க. அப்போ வந்து எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பர் வழிகால். அதான் பரம்பரையாக நாங்கள் என்ன செஞ்சோமோ அதுதான் தொடர்ந்து செய்வோம். அப்போ குழந்தைகளுக்கு ஆன்மீக நம்பிக்கை ஊட்டணும் அப்படின்னா அது தனியாக ஒன்று வராது, நீங்கள் செய்யணும், அது பழகிடும். நம்ம குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுறோம், அவங்களுக்கு வந்து வாயில போது மெல்றாங்க, துப்புறாங்க, தெரியாது மெல்வாங்க, புறக்கேறும், எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம திரும்ப 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 சொல்லிக் கொடுப்போம். யோசிச்சு பாருங்க, குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் நான் வந்து பள்ளிக்கூடம் போவேன்னு சந்தோஷமா வந்து அப்பாடா இன்னைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கன்னு கிளம்புறல. எங்க சின்ன வயசுலேருந்து எல்லா குழந்தைகளும் நீங்கள் இந்த எல்கேஜி யூகேஜியில் நீங்கள் அட்மிஷன் போது பார்த்துருப்பீங்க, ஒரே அடித்தடி ரகலையாக இழுத்துட்டு போயிட்டு வா வா மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்கள காதை பிடிச்சி இழுத்து திரிகி தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க. 4 நாள் கழிச்சு அவன் வந்து 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் போகிறான், பள்ளிக்கூடத்தில் டிமிக்கி அடிச்சிட்டான், அன்னைக்கு போல தெரிஞ்சுன்னா அடி வெளுத்து கொண்டு போய் ஸ்கூலில் விடுறீங்க. ரைட், இன்னைக்கு கோயிலுக்கு போகலை, எந்த அப்பா அம்மா குழந்தைகள் அடிச்சிருக்காங்க? இன்னைக்கு போல இல்லை, வெள்ளிக்கிழமை போல, அமாவாசைக்கு போல, பௌர்ணமிக்கு போல, சிவராத்திரிக்கு போல, பிரதோஷத்துக்கு போல, வைகுண்ட ஏகாதசிக்கு போல, எந்த நல்ல நாள் போலனாலும் போகிறதில்ல. யார் அடிச்சிருக்கீங்க? அடிக்கலாம் வேண்டாம், நீங்கள் கோயிலுக்கு போனீங்களான்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் போனீங்கன்னா பின்னாடி வந்துடுறாங்க. அப்போ படிப்பு முக்கியம் என்று சொல்லிக் கொடுத்த நீங்கள், சம்பாத்தியம் முக்கியம் என்று சொல்லிக் கொடுத்த நீங்கள், ஆன்மீகம் பக்தி முக்கியம் என்று சொல்லித்தரவில்லை. நாம சொல்லித்தராமல் இருந்துட்டு குழந்தைகள் கற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்வது அபத்தம். குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் போகணும்னு சொல்லி கொடுத்தது யார்? கல்லூரி படிப்பு முடிக்கணும். இன்னைக்கு வந்து எல்லா ஏழை நாளைக்கு காலைல வழியில் சாப்பாட்டுக்குங்கிற ஒரு குடும்பம் கூட எப்படியாவது என் பிள்ளைய படிக்க வச்சுன்னு நினைக்குதா இல்லையா? அப்போ படிப்பு முக்கியம்னு யார் சொல்லி கொடுத்தா? படிச்சு என்ன செய்ய போறீங்கன்னு கேளுங்க. பெரிய பணமா பெரிய சம்பாதிச்சு நான் பெரிய ஆளாவேன், சம்பாத்தியம் முக்கியம் யார் சொல்லி கொடுத்தா? அப்போ வாழ்வியல் முறையாக ஆன்மீகம் இருக்கணும், பக்தி இருக்கணும், கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போனால் தான் பக்தி வரும், அப்போ தான் ஒழுக்கம் வரும். இதை யார் சொல்லி கொடுப்பா? அப்போ உங்களுக்கு இது தேவையில்லைன்னு நினச்சிட்டீங்க. பணம் சம்பாதிக்கிறதுல உண்டியில் காசு போட்டால் சாமியை கரெக்ட் பண்ணிடலாம் முடிவு பண்ணிட்டீங்க. அவருக்கு என்னப்பா பெரிய பிரச்சனை, நம்ம எல்லா பஞ்சாயத்து பண்ணிட்டு நம்ம வந்து திருப்பதிக்கு 100 ரூபா போட்டால் சரின்னு கரெக்ட் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு பக்தியை உண்டியலை லஞ்சம் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டோம். அப்போ நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதான் குழந்தைகிட்ட வரும். இப்போ நான் வந்து விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்குமா அப்படிங்கிற கேள்வி அந்த இடம் தான். அப்போ விதை ஒன்று போட்டால் அதுதான் முளைக்கும், இன்னொன்று தனியாக ஒன்று முளைக்காது. அப்போ குழந்தைகள் மீது, அடுத்த தலைமுறை மீது நான் பழி சொல்ல மாட்டேன், அவர்களை வழிநடத்திய பெற்றோர்கள் மீதும் சமுதாயத்தின் மீது தான் நான் குறை சொல்லுவேன். ஓகே, இப்போ இதுலேயே வந்து அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் வந்து பதில் சொல்ல முடியல சார். இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோன்னு கூட்டிகிட்டு போகிறோம் சார், அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, போகும்போது நிறைய டிராஃபிக் இருக்குது, அப்போ நம்ம டென்ஷன் ஆகுறோம், இவ்வளோ டிராஃபிக் இருக்கேன்னு. அங்கே போய் கோவிலில் கூட்டம் இருந்தால் காசு கொடுத்து இது பண்ணி, அங்கே ஏதாவது இங்கே வராதிங்க இங்கே நிற்காதீங்கன்னு அவங்க எதுனா இது பண்ணால் வந்து அங்கேயும் வந்து டென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளோ நம்ம கோவிலுக்கு போகிறது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இதுன்னா, நம்ம போகும்போது வரும்போதே நம்மளுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடுது, அதுக்கு வீட்டில் இருந்தே நிம்மதியாக சுவாமியை இது பண்ணிடலாமே, எது கோயில் போகணுன்னு கேட்குறாங்க சார். ஓடிடியில் படம் இருக்குது, எதுக்கு வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமான்னு உட்காந்துக்கிட்டே இருக்கணும்னு அவங்கள்ட்ட கேட்டால் பதில் தெரிஞ்சிடும். வேறு ஒன்றுமே கிடையாது. எதுக்கு வந்து ஜுராசிக் பார்க் பார்த்துட்டியா, எதுக்கு வந்து அந்த படம் பார்த்தியா, அந்த சினிமா பார்க்க நம்ம என்றைக்காவது அசந்திருக்கோமா? ஓகே, உலகத்தின் அத்தனை ஆகச்சிறந்த இடங்களும் ஹெச்டி குவாலிட்டியில் உங்கள் வீட்டிலே வந்து நிற்கிது. ஏன் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க? ஏன் நீங்கள் டூர் போகணும்? ஏன் நீங்கள் குற்றாலம் போகலாமான்னு கேட்குறீங்க? நீங்கள் வீட்டிலே வந்து ஷவரை திறந்து விட்டால் குற்றாலம் மாதிரி தண்ணி வரப்போகுது, ஃபோர்ஸ் வரப்போகுது, இங்கேயே குளிச்சுட்டு கிருஷ்ணாராமா கோயில் தான் உட்காந்துருக்க வேண்டியதானே? எங்கள் அம்மா வந்து வீட்டில் பைப்பு தண்ணியெலாம் குளிப்பாங்க வழக்கமாக. பைப்பு தண்ணியில் உட்காந்துட்டு குளிக்கும்போது அந்த பைப்பை திறந்து விட்டு கங்காஜி கங்காஜி கங்காமாயி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மண்டையில் விழுகிற பைப்பு தண்ணி கூட கங்கை தண்ணி தான். அப்படி நீங்களும் உட்காந்துட்டே இருக்க வேண்டியதானே? எதுக்கு நீங்கள் வந்து டூர் போகிறீங்க? அப்போ நமக்கு சினிமா வேணும்னா நேராக போய் பார்க்கணும்னு நினைக்கிறோம், சினிமா ஹீரோ வேணும்னா நேராக ஒரு நாளாவது பார்த்துருக்கோம், எப்படியாவது ரஜினி சார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படி எண்ணம் இருக்குதா இல்லையா? உங்களை வந்து கமல்ஹாசன் வந்து கூட்டு போகிறேன், நீங்கள் பார்க்கலங்கட்ட என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அப்போ கமல்ஹாசன் ஒரு தடையாவது பார்த்துட மாட்டோமா ஒரு இயக்கம் எப்படி வருது? அப்போ 100 முறை சினிமாவில் பார்த்துட்டோம், க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டோம், அவரோட கண்ணை மட்டும் பார்த்துருக்கோம், உதட்டை மட்டும் பார்த்துருக்கோம், சோல்டரை மட்டும் பார்ட் பாட்டாக பார்த்துருக்கோம். அவர் எதுக்கு நம்ம போய் நேரில் போய் அவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்க முடியுமா? கை கொடுத்துட்டு அடுத்த 10 நிமிஷம் அனுப்பி விட்ருவாங்க. அப்போ என்ன? அப்போ உங்களுக்கு திரையில் கிடைத்த அத்தனை மகிழ்ச்சியுமே நேரடியாக கிடைக்காது. ஆனால் நேராக வேணும் ஏன் ஏங்குறீங்க? அப்போ வந்து அனுபவம் அப்படிங்கிறது என்டையர்லி வேறு. அதற்கு நீங்கள் இதை மாதிரியான ஒரு அதை பொறுமையை கற்றுத்தர்றதுக்கு தான் அந்த அனுபவமே.
கோயிலில் போய் 8 மணி நேரம் 9 மணி நேரம் க்யூவில் நின்று சாமி கும்பிட்றோம். அந்த பொறுமை உங்களுக்கு வேணுங்கிறதா மெசேஜே அதில். பிரச்சாரத்துக்கு போன திரு விஜயை காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி 8 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க ஆயிரக்கணக்கான பேர். 10,000 பேருக்கு தான் அனுமதி, ஆனால் அதுக்கு மேலே வந்துட்டாங்க. 27,000 பேர்கிட்ட வந்திருந்தாங்கன்னு டிஜிபி சொல்கிறார். எப்படி 27,000 பேர் காலைல 10 மணிலேருந்து சாயந்தரம் 10 மணிக்கு நின்னீங்க? உங்களுக்கு பெருமாளை விட சுவாமியை விட விஜய் உங்களுக்கு முக்கியமாக போயிடுச்சு இல்லையா? அதில் அந்த ஜென்சிலாம் இல்லையா? அப்போ அவர்கள் இப்படி ஒரு நான் விஷயத்தை அனுபவிக்கணுமானா உங்களுக்கு சொல்ல தெரியல. நீங்கள் இதை கம்பேர் பண்ணி காட்டுறல. சினிமாவுக்கு போகிறதுக்கு இன்னைக்குதான் அம்மா பிரமாதமாக சமைப்பா, ஆசையாக சமைப்பா, உயிராக சமைப்பா. ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு பல்ல காட்டலையா? ஹோட்டல் சாப்பாடு தான் போகணும், இன்னைக்கு நான் வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி கிளம்பி போகிறது இல்லையா? அம்மா பிரமாதமாக சமைச்சா கூட வெளியே போகிறது இல்லையா? அப்பா ஹெல்ப் பண்ணால் கூட இங்கே போகிறது இல்லையா? அப்போ உங்களுக்கு ஏன் ஹோட்டல் சாப்பாடு கேட்குது? அதுக்கே உங்களுக்கு கசக்குது. அங்கே கீழே போய் நீங்கள் சென்னையில் போய் பாருங்கள், நான் ஒரு 10 ஹோட்டல் ஐ கேன் நேம். வெளியில் பேரை கொடுத்து உட்காந்துருக்கிறீங்க, கோர்ட்டில் அக்யூஸ்டுகள் வரிசையில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்குறாங்க. ஐ மீனிங் இட். வீட்டில் சமைக்கிறது கிடையாது, சாப்பிட்றது கிடையாது. அங்கே யாரும் கொஞ்சம் எந்த குழந்தையில அடம் பிடிச்சி என்னைய போய் ஹோட்டல் வாசலில் உட்கார வச்சுட்டியே, வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டூயிங், எனக்கு இந்த அவமானத்தை நான் தாங்க மாட்டேன். எந்த மாட்டும் சண்டை போடலை. கோயில் ஒரு 10 நிமிஷம் க்யூவில் நின்று சொன்னால் அவங்களுக்கு கசந்துருது. வெளியில் ஹோட்டல் வாசலில் ரோட்டில் சேர போட்டு உட்கார வச்சிருக்காங்க. க்யூவில் முருகேசன் 4 பேர் வாங்க அப்படின்னா குடும்பம் 4 பேர் உட்காந்துருக்கீங்க. அங்கே ஒருத்தன் அப்போ தான் சாப்பிட்டு எந்திரிக்கிறான், அவன் இலைய கூட உள்ள, அவன் இலையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவன் எந்திரிச்சு அங்கே நிற்க சாப்பிடுன்னு சொல்லி சொல்கிறான். யாரும் தயங்கலை. ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே சோல்ற பின்னாடி ஒருத்தர் நிற்கிறது யாருக்கா கூச்ச வேண்டாமா? அது நின்றுக்குமா இல்லையா சொல்லுங்க? நடக்குதா இல்லையா சொல்லுங்க? எல்லா பெருநகரங்களையும் நடக்குது. யாரா கூச்சப்பட்டிருக்குமா? அப்போ தியேட்டரில் க்யூவில் நிற்க கூச்சம் இல்லை, ஹோட்டலில் க்யூவில் நிற்க கூச்சம் இல்லை, நடிகர்களை பார்க்கறதுக்கு கூச்சம் இல்லை, சாமியை பார்க்குற கூச்சம். அப்போ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னவா இருக்குதுன்னு கேட்குறேன். ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் தப்பாக வச்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு பக்தி வரலையே சுவாமி அப்படின்னு கேட்குற அர்த்தம் இல்லை. அப்போ நாம் ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்க வேண்டியது இது. நாமும் அதான் அதை சொல்லி தரணும். 2வது பாயிண்ட், நமக்கு சொல்லித்தர தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு பாயிண்ட் நீங்கள் கேட்டீங்கன்னு நான் சொன்னேன், நீங்கள் கன்வின்ஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கிறேன், நம்புகிறேன். அதை நான் என் குழந்தைகளுக்கு எப்படி சார் சொல்கிறது? நீங்கள் பயங்கரமாக சின்ன வயசுலேருந்து வாய் ஓவராக பேசுகிறீங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க நான் புரிஞ்சுக்கிறேன், நான்லாம் அப்படி பேசுகிறவங்க கிடையாது சார். அப்போ நான் எப்படி புரிய வைக்கிறேன்னா, அதுக்கு தான் 2 விஷயம் சொல்கிறான். ஒன்று, நமக்கு அந்த விஷயத்துக்கான பதில் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த ப்ராப்ளம் திரும்பி நான் சொன்னால் அப்பா அம்மாக்கள் தான் முதல் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. குழந்தைகள் கடவுள் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இப்படி தான் அவங்க அப்பனை மாதிரியே ஓவராக பேசுறது அப்படின்னு படார்னு ஒரு அரைஞ்சிட்டிங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம தப்பாக கேட்டவங்கள நினைக்க மாட்டாங்க. அம்மாக்கே இந்த விஷயம் தெரியல அப்படின்னா அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அம்மாக்கே தெரியல அப்படின்னா உண்மையிலே கடவுள் இல்லை. ஸோ எங்கள் அப்பா முட்டாள், எங்கள் அம்மா முட்டாள் எந்த குழந்தைகளும் முதல்ல நினைக்கல. அது ஒரு 18 வயசில் நினைப்பாங்க. அப்போ நான் இழந்த பிறகு இவங்களுக்கு அறிவே இல்லை, நான் தான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மொபைல் ஆப்ரேட் பண்ண தெரியலனே அவன் புத்திசாலி அவ புத்திசாலி நினச்சிடும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, பேசாமல் இருமா அப்படின்னு கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 7th 8th ஸ்டாண்டர்டில் பிள்ளைகள் சொல்ல ஆரம்பிச்சிடும். அது அடுத்த கட்டமாக. நான் சொல்ல அதற்கு முன்னாடி நான் 3rd ஸ்டாண்டர்ட் 4th பேச ஆரம்பிச்சு ஒரு கான்வர்சேஷன் டெவலப் ஆகிற பீரியடில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லணும், நீங்கள் பதில் சொல்லணும். அந்த கேள்வி தப்புன்னு நினைக்க மாட்டான், அதற்கு பதிலே இல்லைன்னு நினைப்பான். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு பதில் தெரியும். அவங்க எல்லாத்தையும் அவங்க சித்தப்பா இப்படி, பெரியப்பா இப்படி, ரஜினி இப்படி, கமல் இப்படி, எம்ஜிஆர் இப்படி, விஜய் இப்படின்னு எல்லா கேள்விக்கும் பதில் தெரியுது. நம்ம வீட்டில் எல்லா கான்வர்சேஷன் நடக்குது. ஆனால் சுவாமி பற்றி, கடவுள் பற்றி, கோயில் பற்றி மட்டும் நடக்கலை. நான் ஒரு கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லலை அப்படின்னா பதில் அவர்களுக்கு தெரியல அர்த்தம் இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும், இது தெரியலை அப்படின்னா இது தெரியலன்னு நினைக்க மாட்டான். அப்போ அதற்கு பதிலே இல்லை. அப்போ உண்மையிலே கடவுள் இல்லைன்னு நினைப்பான். அப்போ முதல்ல நாம் அறிவை வளர்த்துக்கணும். இதற்கு கொஞ்சம் முனையணும். அதே குழந்தைகள் சொன்னால் அதே தேதி தான். ஃபஸ்ட்டு வி ஷுட் டேக் சம் எஃபர்ட். 65 வயசில் ரிட்டையர்ட் ஆன பிறகு கைகால் வழங்காமல் நின்ன பிறகு நான் அந்த ஸ்லோவ கிளாஸுக்கு போகிறேன், இந்த ஸ்லோவ கிளாஸுக்கு போகிறேங்கிற அர்த்தம் இல்லை. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்றார். நான் முதுமை எனக்கு ஒரு நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு தெரியாமல் ஒரு குழப்பம் வரும்போது அந்நேரம் எனக்கு புத்தியில் ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்கிறதுக்கு தோணுமோ தோணாதோ இப்பயே சொல்லி வச்சுறேன்னு ரிசர்வ் பேங்க்கில் போடுற மாதிரி முன்னாடியே போட்டு வைக்கிறார். அப்போ இப்போருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறேன். நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா பிள்ளைகளுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு டெவலப் அவர் நாலேஜ் முதல்ல. 2வது, இல்லை சார் நமக்கெல்லாம் இனிமேல் மண்டையில் ஏறாது, நீங்கள் சொல்வீங்க எனக்கு தெரியாது. அப்போ நல்ல குருமார்கள்ட்ட நம்ம போய் சேரும். அவர்களுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்கணும். அதை வீடியோ இன்றைக்கி நீங்கள் கபாலீஸ்வரர் கோயிலையும் ஸ்ரீரங்கத்துலையும் நடக்கிற சொற்பொழிவை போய் உட்காந்து நீங்கள் பார்க்குறவங்க நேரம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் குடும்பமே உட்காந்து யூடியூப்பில் பார்க்கலாம். யூடியூப் தூக்கி வச்சுட்டு சாணக்கியா மாதிரி குரு மாதிரி நீங்கள் யூடியூப் தூக்கி வீடியோவில் எடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆன்மீக சொற்பொழிவில் கூட உட்காந்து பார்த்துட்டு நீங்களும் எடுத்துக்கிட்டு குழந்தைங்களை உட்கார வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸையும் தள்ளி விட்டே இருந்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்காவது உட்காருவான். கோயிலுக்கு சுண்டல் கொடுக்குறாங்க, கோயிலுக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க, சாமிக்காக வராட்ட கூட பரவாயில்ல, பிரசாதத்துக்காக அதுக்கு உள்ளே வந்தால் ஒரு பக்திமான மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி யோசிப்போம். ஸோ என்னென்ன வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் கொண்டு வந்துருங்க. அப்போ நல்ல குருமார்களை, விஷயம் தெரிந்தவர்களுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்கணும்.
நம்மகிட்டயே ஊர்லேயே லோக்கல்லையே தெரிஞ்சவங்களே நல்ல பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம விஷயம் தெரிஞ்சவங்க படித்தவங்க நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, அடுத்த தெருவில் இருப்பாங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டு வச்சுட்டு நாலு சும்மா சாதாரணமாக இப்போ நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், சாதாரண என்னென்ன எப்படி ஓடிட்டு இருக்கு, உங்கள் பையன் அப்படி பண்ணுறான், எங்கள் பையன் அப்படின்னு சொல்லலான்னு உட்காந்து என் பிள்ளை ஒரே தருதலையாக வளர்ந்துட்டான், உங்கள் பிள்ளை நல்லா வளர்ந்துட்டானா அப்படின்னு சொல்லி பொறாமப்படாமல் நம்ம உட்காந்து இந்த மாதிரியான இதை இப்போ நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி அதான் சத் சங்கம்ன்றான். நல்ல மனிதர்கள் கூடுவது எவ்வளோதான். நல்ல விஷயங்கள் நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா அந்த குழந்தைகள் வீட்டில் உட்காந்து கேட்கும்போது அவங்களுக்கு அந்த விஷயத்தை புரிஞ்சிடும். எய்தர் நாம டெவலப் பண்ணிக்கணும், அல்லது தெரிந்த அக்கம் பக்கத்தில் பேசணும், இல்லை பெரிய குருமார்கள் நம்ம பார்த்துருக்கோம், துஷ்யந்த் மாதிரி, வேலுக்குடி ஸ்ரீதர் மாதிரி நிறைய இன்னும் பிரமாதமான சொற்பொழிவாளர் இருக்காங்க. அவங்கள்ட்ட அவங்க பேச்சை வந்து கேட்டு அதே யூடியூப்ல நிற்கணும். அவங்களாம் தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் வர்றாங்க, இந்தியா முழுக்கவே போகிறாங்க, தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போகிறாங்க, உலகம் முழுக்கவும் போகிறாங்க. அப்படி இல்லாட்டா கூட நீங்கள் வந்து அவங்களுடைய யூடியூபே வேலுக்குடி கிருஷ்ணனுடைய துஷ்யந்த் ஸ்ரீதருடையதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப்லேயுமே கிடைக்கும். நம்ம வந்து சாணக்கியில் இருக்குது, அவங்க தனியாகவே நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அதை மாதிரியான விஷயங்கள் எடுத்துகிட்டு அந்த ஸ்னிப்பட்ஸ் அந்த சுருக்கமாக சொல்லுவாங்களே அதை மட்டும் எடுத்து நீங்கள் படிச்சுட்டு குழந்தைகள் சொன்னால் கூட அது புரிஞ்சிடும். ஏன்னா கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அப்போ நாம தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி நல்லாட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இல்லாட்டி பெரியவர்கள் சொல்லி படிக்கணும். மூணுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா கிடைக்காது. உங்களுக்கு ஆடிட்டிங் பற்றியோ அக்கௌண்ட்ஸ் பற்றியோ கம்பெனி செக்ரட்டரிஷிப் பற்றியோ தெரியாது, என்ன செய்வீங்க? உங்கள் பிள்ளை அதை படிக்குது, என்ன செய்வீங்க? அதுக்கான ஒரு கோச்சிங் சென்டருக்கு அனுப்புங்க. இவ்வளோதான். அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் நம்ம சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்க? 5ஆம் கிளாஸ் வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? எந்த டியூஷன் சென்டருக்கு அனுப்புனீங்க? 7, 8 வரைக்கும் என்ன செஞ்சீங்க? எந்த டியூஷன் சென்டருக்கு அனுப்புனீங்க? நீங்கள் உங்களுடைய குழந்தை வந்து மியூசிக் நல்லா பாடுவோம், என்ன செய்வா? அவங்க பாட்டி மூலமாகவே பாதி கற்றுக் கொடுத்துருவீங்க. மீதி என்ன செய்வீங்க? அதற்குன்னு ஒரு குருநார் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்பெஷலாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு வயலின் மட்டும் வச்சுக்கோ, இல்லை வோக்கல் வச்சுக்கோ அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஸ்பெஷல் அதுக்கு ஒரு குருநார் இருப்பீங்க. இவ்வளோதான். அப்போ எதுவரை உங்களால் கற்றுத்தர முடியுமோ அது நாம் செய்வது. அதற்கு மேலே குழந்தைகள் வளரும்போது அதற்கான சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் அதை தான் நீங்கள் ஸ்கூலில் செஞ்சீங்க, அதை தான் நீங்கள் டியூஷனில் செஞ்சீங்க, அதை தான் நீங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் செஞ்சீங்க, அதை தான் நீங்கள் இங்கேயும் செய்யணும். ஆன்மீக வகுப்பு அப்படின்னு எங்கேயா நம்ம போகிறோமா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. இந்த சமய வகுப்புகள் எப்படி நடந்துட்டு இருக்கு. அங்கே வந்து பெரிய அளவில் குழந்தைகளுக்கு நம்ம யாரை விட கெட்டிக்காரர்கள் அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க. அப்போ இந்த சமய வகுப்புகளை வீடுதோறும் பண்ணணும், நாமே பண்ணணும். இது வயசான பிறகு ரிட்டையர்ட் ஆன பிறகு இல்லை. நாங்கள் வந்து வைணவர்கள் அப்படிங்கிறதுனால 108 திவேசம் சேவிக்கணுங்கிறது எண்ணம். நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 98, 99 மேலே சேவிச்சிட்டோங்கிறது என்னுடைய கணக்கு. எங்கள் வீட்டமாக 102 சேவிச்சாச்சுங்கிற மாதிரி ஒரு அக்கௌண்ட், அவங்க ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து கடலூர் பக்கத்தில் ஒரு 7-8 திவ்யதேசம் இருக்குது. சிதம்பரத்தை சுற்றி வந்து 7 திவ்யதேசம், அங்கே வந்து ஆளே இருக்காது. அப்போ நாங்கள் வந்து எங்கே போனாலும் குழந்தைகளோட தான் நாங்கள் போவோம். அப்போ என்னுடைய 2வது குழந்தை வந்து ரொம்ப குட்டி, கை குழந்தை. அப்போ நாங்கள் அதை போகும்போது அந்த பட்டரையும் கூப்பிட்டுக்கிட்டே நீங்கள் போகணும். அப்போது வந்து அங்கே அந்த மாதிரி ஒரு ட்ராவல் பிளானில் வந்தவங்க வந்து எதுன்னு பார்த்துட்டு அவங்க வந்து சொன்னாங்க, இந்த குழந்தை பாரு எவ்வளோ பாக்கியம் செஞ்சுருக்கு, இந்த வயசுலேயே வந்து இந்த கோயிலுக்குலாம் வந்துருச்சு அப்படின்னு. அவங்க எப்போ வந்தாங்கன்னா 70, 80 வயசில். நாங்கள் எப்போல போனோம், எங்கள் 35, 40 போயிருப்போம். அந்த குழந்தை வந்து 1 வயசு 2 வயசுல போயிடுச்சு. இவ்வளோதான். அப்போ நாம் வந்து இது ரிட்டையர்மெண்ட் பிளானு, என்னடா நீ திடீர்னு கோயில் குளம் கிளம்பிட்ட வயசானவன் மாதிரி அப்படின்னு பேச பழகிட்டோம். உங்களுக்கு புரியுங்களா? கோவில் குளம்ங்கிறது பள்ளிக்கூடத்தை விட முக்கியம். இந்த புத்தி நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, நாம போக ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோதான். நீங்கள் வந்து நான் ஏதோ இந்த ஆன்மீக விஷயத்தில் ஒரு தெளிவு கொடுப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அது வந்து உண்மை இல்லை. ஆனால் உங்களுக்கு ஏன் அந்த எண்ணம் வந்து தெரியுமா? எங்கள் அப்பாவால், என்னுடைய ஊரால், என்னுடைய குடும்பத்தால், எங்கள் ஆண்டாளம்மாவால். கோயில் வாசலில் பிறந்து டெய்லி காலையில் சாயந்தரம் கோயிலுக்கு போகிறது தான் வேலையே. கோயில் இருக்கிற எங்களுடைய விளையாட்டும் கோயில் தான், எங்களுடைய விளையாட்டு விதமும் சாமி தான், பூஜை தான். இன்னைக்கு வந்து அனுமன் ஜெயந்தி, இன்னைக்கு வந்து ராமநவமி, இன்னைக்கு வந்து பட்டாபிஷேகம், இப்படி வந்து சுற்றி வந்து இன்னைக்கு கோலாட்ட ஜோத்திரை அப்படின்னு முழுக்க சாமி தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுறதும் அதற்கான பாதுகாப்பு கொடுக்குறதும் எங்கள் வேலையாகவே இருந்ததுனால அந்த ஸ்பரிச மாத்திரம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த பூவோடு சேர்ந்து நாறு மணக்கிறது மாதிரி, அவ்வளோதான். அந்த நாருக்கு வந்த மனமும் கிடையாது. ஆனால் அந்த ஆண்டாளம்மாவுடைய காலடியில் கிடக்கும்போது ஒரு சின்ன விஷயம், இவ்வளோதான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை. அப்போ எல்லாருமே செய்ய முடியுமே. உங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்கள் ரெகுலராக போக முடியுமே. நீங்கள் வந்து போகும்போது உங்களுக்கு இப்போ வந்து ஒரு 65, 70 வயசு ஒரு பெரியவர் இருக்கிறார், அவர் கட்டாயமாக கோயில் போயிடுவார், இந்த கேரண்டி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவர் 40 வயசில் ஒரு பையன் இருப்பான், அவர்கிட்ட அவரை கூட்டு போனோம். என்னடா ஒரு வாக்கிங் போக மாடா, வரையாடா அப்படின்னு வரல, அப்படியே அந்த விநாயகர் வரசக்தி விநாயகர் கோயில் போயிட்டு அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு வரலாம்டா அப்படின்னா, வாக்கிங் போகும்போது கோயில் போயிட்டு வாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே போகும்போது அந்த ஷார்ட்ஸை மட்டும் போடாமல் கொஞ்சம் வேட்டி கட்டு போங்க, பேண்ட் போட்டு போங்க, அப்புறமா வேட்டி கட்டிக்கிங்க, போயிட்டு வந்து வாக்கிங் போயிட்டு வந்துடுவான். அவன் வரும்போது சும்மா இருக்க மாட்டான், வீட்டம்மா கூப்பிடுவான். தனியாக அங்கே போனால் பயம் வந்துடும், மாமனார் கொஞ்சம் பயம். வீட்டம்மா வந்துச்சுன்னா பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பெண்களை தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா பின்னாடியே பிள்ளைகள் வந்துடும். அப்போ ஒட்டுமொத்த குடும்பம் வந்துடும். ஆஸ் சிம்பிள் as this. அப்போ இதை ப்ராக்டிஸாக நாம் பண்ணணும். நமக்கு பதில் தெரியலையா, பெரியவங்கள்ட்ட கேட்டு சொல்லணும். பெரியவங்களை போய் ரீச் பண்ண முடியாதா, இதே யூடியூப்லேயே உட்காந்துருக்கு, அதை நீங்கள் பார்த்து எதுவுமே செய்ய மாட்டேன், நான் குழந்தைகளை குத்தம் சொல்லுவேன்னா அது வெறும் பிளேம் கேம் தான்.
நம்ம ஆனால் வளரும்போது அவ்வளோ கேள்வி கேட்கல சார். நம்ம அம்மா அப்பா கிட்ட என்னென்ன பண்ண சொல்கிறாங்களோ அதை பண்ணிட்டோம். இப்போ நான் சொன்னால் மை ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யூ ஹேவ். ஐ நோ ஹவு டு அப்ரோச் மை காட் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. நம்ம வந்து இந்த பயமுறுத்தி நம்மளை வளர்த்ததுனால உம்மாச்சி கண்ணை குத்திரும் தான் எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க. ஒரு பயமுறுத்துகிற பொருளாக ட்ரீட் பண்ணாமல் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அன்றாட விஷயமா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ரீச்சபிலிட்டி பெட்டராக இருந்திருக்குமோ சார்? 4-5 விஷயத்தை நீங்கள் டச் பண்ணுறீங்க. நான் ட்ரை பண்ணுறேன். ஒன்று வந்து கடவுள் என்பது பயமுறுத்துகிற சமாச்சாரம் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். பக்தி அப்படிங்கிற வார்த்தையே பயபக்தி அப்படின்னு சினானிம்ஸாக தான் வந்திருக்கு. அது வந்து பயம் பக்தி ரெண்டும் சேர்ந்து ஒரு பயபக்தி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு பயம் இல்லை, ஒரு பக்தி இல்லை அப்படிங்கிறது. ஆனால் பயபக்திங்கிறது ஒரு வார்த்தையாகவே மாறிச்சு பார்க்கணும். ஏனென்றால் பக்தி எங்கே இருக்குதோ அங்கே பயம் வந்துடும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 35-40 வயசு வரைக்கும் எல்லாரும் கடுமையாக உழைக்கிறாங்க. இன்றைக்கி பணத்துக்காக பயங்கரமாக உழைக்கிறாங்க. உழைக்கும் போது அவங்கள்ட்ட பெரிய பக்தி இருக்காது. உழைச்சி ஒரு ஆஃபீஸ் செட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சாமி படமாக வச்சுருப்பாங்க. அவன் வேலை பார்த்து நாயாப்பையாக உழைக்கும்போது அவனோட சாமி படம் இருக்காது. அவன் போய் ஒரு சேரில் உட்காருவான் பாருங்க, எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்பரேட் கம்பெனி போட்டு உட்காருவான் பாருங்க. உட்காரும்போது பாருங்க சுற்றி சாமி படம். ஏன் அப்படின்னு அவனுக்கு தெரியும், நான் கடுமையாக உழைச்சிருக்கேன், என்னே மாதிரியே தான் 1,00,000 பேர் உழைச்சிருக்கிறான், ஆனால் எனக்கு மட்டும் தான் இந்த இடம் கிடைச்சது, அந்த 1,00,000 பேருக்கு கிடைக்கல. அப்போ அவன் தெரிஞ்சுக்கிறான், இது நான் பெற்றதல்ல, எனக்கு கடவுள் கொடுத்தது அப்படின்னு. அந்த ரியலைசேஷன் எப்போ உங்களுக்கு அது கிடைக்குதோ அப்போ தெரியுது. ஈக்யூ ரிலீஸ் பண்ணுறீங்க, கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. ஈக்யூ நீங்கள் மட்டும் ரிலீஸ் பண்ணுவீங்க, 50 பேர் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ யாருக்கு சாமி ரிலீஸ் பண்ணியிருக்குன்னு தெரியாது. யாரோ ஒருத்தர் வந்து ஈக்யூ ரிலீஸ் பண்ணி கொடுப்பார். அப்போ அவர் கிடைச்சா அப்பாடா நல்ல வேர்ல்டா எனக்கு ஈக்யூ கிடைச்சதாம்பிங்க, புரியுங்களா? அப்போ ஈக்யூ கேட்டது நீங்கள் ஒரு நபர் இல்லை, 1000 பேர். கேட்டபோது நீங்கள் சாமி கும்பிட மாட்டீங்க, கிடைச்ச உடனே சாமி கொடுங்க. அப்பாடா பலன் கிடைச்ச உடனே அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணிடுவாங்க, இது நம்மளால் கிடைச்ச பலன் இல்லைன்னு. அப்போ அந்த மேலே வந்து உட்காரும் போது தான் பயம் வரும். இது நமக்கு கிடைச்சது இல்லை, இது சாமி கொடுத்தது. நம்ம மட்டும் உழைச்சோம், நம்மளோட கடுமையாக உழைக்கிற மூட்டை தூக்கிறவர் இருக்கான், செருப்பு தைக்கிறவர் இருக்கான், எத்தனை லட்சம் பேர் வந்து உழைச்சிட்டு இருக்கான், நாயா பேயா உழைச்சிட்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கெல்லாம் கிடைக்கல, சாமி நம்ம கொடுத்துருக்கும் போது அந்த சீட்டில் உட்காரும் போது தான் அந்த பக்தி வந்து நிற்கும். அதனால தான் பயபக்தின்னு பேர். அந்த பயம் சேர்ந்து வரும்போது தான் ஒழுக்கம் சேர்ந்து வரும். நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாதா, அடுத்தவன் குடியை கெடுக்கூடாதா, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவனை வந்து இன்சல்ட் பண்ணுறது, இம்சை பண்ணுறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற எப்படி வரும்? அந்த பயம் வந்தால் தான் வரும். அப்படி செஞ்சால் அதுதான் அந்த கதைகள் பூரா சொல்லு. செஞ்சால் என்னாகும்? அதுதான் ராமாயண மகாபாரதத்துலேருந்து இதிகாச புராணங்கள்லேருந்து அத்தனையிலுமே சொல்லி வந்த விஷயங்கள். பார்த்தீங்கன்னா, நல்லது செஞ்சவனுக்கு நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சவனுக்கு கெட்டது நடக்கும். சினிமாக்கள் வரைக்கும் தானே சொல்லிட்டு இருக்கீங்க. 2.5 மணி நேரம் படத்தில் 28 நிமிஷம் ரொம்ப டீட்டெயிலாக பாலியல் முடிஞ்ச சீன் வச்சா கூட அது பயங்கரமாக வந்து அதை வந்து பரிதாப நிலை ஏற்படாமல் கிளர்ச்சி ஏற்படுற மாதிரி அந்த கற்பழிப்பு சீனை காட்டினா கூட கடைசியில் வில்லன் ஜெயிலுக்கு போகிறான்னு தானே காட்டி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஆஃப்லெட்டாக சினிமாக்கள் வந்து வில்லனை தான் ஹீரோவை காட்டுதுங்கிற அந்த துயரம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நமக்கு வந்து கடைசியில் மனம் திருந்துவோம் அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸாக வந்து நிற்கும் போது நாம் புரிந்து கொள்ளணும்னா அந்த பயம் வந்து சேர்ந்து வரணும். தப்பு செஞ்சவனுக்கு தப்பு தான் நடக்கும், கெட்டதான் நடக்கும். நல்லது செஞ்சவனுக்கு சொர்க்கம் நரகம் எல்லாம் அதுதானே. உங்களுக்கு என்ன, நல்லது செஞ்சால் சொர்க்கத்துக்கு போகலாம், கெட்டது செஞ்சால் நரகத்துக்கு போகலாம். இதெல்லாம் தெரியும். நீ சொர்க்கமோ நரகமோ வாழ்க்கைக்கு பிறகு நீ யோசிக்கிறீங்க, வாழும் போதே. ரஜினிகாந்த் சொல்கிறார்ல, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும். காலம்னு என்ன? அதுதானே. சிலர் அதை இயற்கை என்கிறார்கள், சிலர் அதை கடவுள் என்கிறார்கள், சிலர் அதை நாம் என்கிறார்கள், சிலர் நீ என்கிறார்கள். சரிங்களா? அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு குரூப் சொல்லுது, தத்துவமசின்னு இன்னொரு குரூப் சொல்லுது, விசிஷ்டாத்வைதம், அத்வைதம், எல்லாமே வச்சுக்கோங்க. எல்லாமே என்ன ஒன்று தானே சொல்லுது. இது ஒன்று ஒரு செக்டாக மாறி நிற்குது. அப்போ இந்த பயம், இந்த பக்தி ரெண்டும் சினானிம்ஸாக இருக்குது. இந்த பயபக்தி நாம் பயத்தை முன்னிறுத்தி பக்தியை கொண்டு வரக்கூடாது. பக்தி வர்றது மூலமாக பயம் வரும். நீங்கள் வந்து சாமி கண்ணை குத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொன்னால் புரியும், அந்த வயசில் உங்களுக்கு புரியாது. ரைட்டுங்களா? நாம் வந்து பெண்கள் வந்து பீரியட்ஸுக்கு தள்ளி நிற்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் பெண்கள்கிட்ட சொன்னீங்கன்னா பெரிய அடிதிரி ஆயிரும். குழந்தைகள்லாம் வந்துட்டு ஹவு நான்ஸ் திஸ் இஸ் நேச்சுரல் ஒன் ஹவு. ரொம்ப எளிமையான தத்துவம். அது வந்து பிளட்டு இன்ஃபெக்ஷன் இருக்கும். அப்போ நீ வந்து பொதுவில் புழங்குனா எல்லாத்துக்குமே இன்ஃபெக்ட் ஆகும், அவ்வளோதான். குழந்தைகள் இருப்போம், பெரியவங்க இருப்பாங்க. ஒரு வீடுன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி புருஷன் முன்னாடி சேர்ந்து வந்தாலே கூட்டு குடும்பங்கிற நிலமை அன்னைக்கு கிடையாது. அன்றைக்கி அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா மாமே பெரியப்பா தாத்தா பாட்டி ஊர்லேருந்து வந்து அத்தை அப்படின்னு அவ்வளோ பெரிய கேங் இருக்கும். அப்போ வந்து அதில் கை குழந்தை இருக்கும், வயசானவங்க இருப்பாங்க, அவங்க முடியாமல் இருப்பாங்க. அப்போ வந்து அந்த பீரியடில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அந்த மாதிரி மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்ஃபெக்ட் ஆகலாம். அவங்களுக்கும் உடம்பு முடியாது, இவங்க அண்ட் யூ நோ வெரி வெல். அதை வந்து பேசிக்கலாகவே ரொம்ப மூட் ஸ்விங்கோட டயர்டாக ரொம்ப அயற்சியாக வந்து இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுத்து உட்கார வைக்கிறத பின்னாடி வந்த பழக்கத்தின் காரணமாகவும் அறிவற்ற தன்மையின் காரணமாகவும் அது ஏதோ புறக்கணிக்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டாங்க, வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகா உட்பட சில மாநிலங்களில்
மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு விடுமுறை கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. என்ன விடுமுறைன்னு என்ன? ஓய்வு தானே. ஓய்வுன்னு என்ன செய்வீங்க? டேக் ரெஸ்ட் தானே. அந்த டேக் ரெஸ்ட்டை இதற்கு முன்னாடி இருந்த சமூகம் கொடுத்த போது ஒதுக்கி வச்சதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வந்து எதுக்குற சில பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது வந்து மாதவிடாயின்னு தெரிய வைக்கணுமா அப்படிங்கிறக்கா இருக்கிறாங்க. எனக்கு மாதவிடாயா இல்லையாங்கிறது நான் ஏன்ப்பா டிஸ்கஸ் பண்ணோம், இட்ஸ் மை பர்சனல் திங், ஐ ஷுட் டிஸ்கஸ் அப்படிங்கிறதுக்காக யோசிக்கிறாங்க. ஆனால் பர்பஸ் நான் யோசிக்கிறேன் என்னென்ன, அன்னைக்கும் ஓய்வுக்காக தான் பேசப்பட்டது, இன்னைக்கும். ஆனால் நடைமுறையில் சிலர் தப்பா செய்கிறாங்க அப்படிங்கிறக்கா அந்த சிஸ்டத்தையே தப்புன்னு சொல்லி கொண்டு நிப்பாட்டி வச்சிடும். அப்போ நமக்கு என்னென்ன, ஒரு வழக்கத்தை ஒரு பழக்கத்தை பயத்தின் மூலமாக நீங்கள் சொல்ல முடியாது. அந்த 12 13 வயசுல ஒரு குழந்தைக்கு வந்து பீரியட்ஸ் வரும்போது அவங்கள்ட்ட இவ்வளவு விஷயங்களை நீங்கள் சயின்டிஃபிக்காக நீங்கள் பேசிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன, ஓரமாக உட்காரு, என்ன எல்லாரும் பெரியவங்க செஞ்சாங்க அப்படி தான் நீ ஓரமாக உட்காந்துரும். அந்த குழந்தை பிறகு நம்ம விளக்கம் சொல்லாமலே போயிடும், எந்த சந்தர்ப்பத்தில் எந்த காரணம். அப்போ அவங்க வந்து ஒரு முட்டாள்தனம் மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு புரிய வச்சிருந்தோம்னா அவங்களே அதை விரும்பி இருப்பாங்க. நல்ல வேலைப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்துருக்கேன் நிறைய பெண்களை, அப்பாடா நல்ல வேலை, எப்படா பீரியட் வரும்னு இருக்கு, டயர்டாக இருந்தாலும் பாடி பெயினாக இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பாடு வந்துடும், நாம் சமைக்க வேண்டியதில்லை, நான் கிச்சனுக்கு போக வேண்டியதில்லை, எனக்கு தனியாக பாத்ரூம் இருக்குது, எனக்கு தனியாக இருக்குது, நான் எல்லாத்தையும் என்னோட வாழ்க்கையை பார்த்துருப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 வேளை சாப்பாடு கைக்கு வந்துடும். இது மாதிரி ஒரு சென்ஸ் இருக்குது. முடியாதவர்கள் மாதிரி செஞ்சுக்கிறாங்க. எங்கள் வீட்டில் தனியாக இன்னொரு ஆள் கிடையாது சார், நான் புழங்கிறேன், இது புழங்க மாட்டேன்னு வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை சின்னதாக கிளியர் பண்ணியிருந்தா அந்த குழந்தைகளுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். அதை சொல்லாமல் வைக்கும்போது அவங்க என்ன செய்யணும், ஒரு டிஸ்கிரிமினேஷன் ரேஞ்ச் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல பயத்தை ஏற்படுத்தாமல் இங்கே பக்தியை கொண்டு வரும், அந்த விஷயத்தை புரிய வைக்க ட்ரை பண்ணணும். சாமி யார் அப்படிங்கிறத புரிய வச்சுட்டோம்னா அந்த சாமி மேலே அவங்களுக்கு பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன போல் அந்த இடத்தை தொடும்போது நீங்கள் சாமி கண்ணை குத்துண்டில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய கடவுளெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுமை மத்தி பேசாமல் இங்கே வந்து மாடர்னாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அவங்க சாமி கும்பிட்றதுலாம் வந்து சர்ச்சுக்கு போகிறான், மாசுக்கு போகலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப டீச்சர்லாம் இங்கே பட்டையை போட்டு அளவு குத்தி பிடிச்சி பயங்கர ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது இந்த சாமியை கும்பிட நினைக்கிறேன். உள்ளலேயே ஈஸியஸ்ட் இதுதான். உள்ளலேயே வந்து இந்த மதம் மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மதம் நீங்கள் பார்க்க முடியாது. பிரச்சனை என்ன, நாம் சொல்லி கொடுக்கும் விதத்தில் பெரும் இடைவெளி ஏற்பட்டுருச்சு. ரொம்ப கிட்டத்தட்ட 2200 வருஷத்துக்கு சொல்லித்தர முடியாமல் போயிடுச்சு. சொல்லித்தந்தவர்கள் பூரா இழிவுபடுத்தப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு அடித்து துவைக்கப்பட்டு அல்லது கேலி செய்யப்பட்டு நம்ம அந்நியப்படுத்தப்பட்டாங்க. சொல்லித்தரதுக்கான ஆளுநர் சொல்லித்தர விஷயங்கள் தப்பு தப்பாக சொல்லி ஆரம்பிச்சாங்க. அந்த பெரிய கணக்கு இன்னும் 1000 வருஷம் எவ்வளோ பிடிச்சி யோசிச்சு பாருங்க. 10 வருஷம் படிக்காம போனால் என்ன ஆகும், 1000 வருஷம் படிக்காம போனால் என்ன ஆகும் பாருங்க. ஸோ நம்மளை வந்து கேள்வி கேட்குறாங்களேன்னு வருத்தப்படக்கூடாது, கேள்வி கேட்டு சந்தோஷப்படணும். இந்து மதம் ஒன்று தான், இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்து மதம் ஒன்று தான் கேள்வி கேட்டு பதில் சொல்லி வளர்ந்த மதம். நான் அறிமுகத்தில் சொன்ன பகவத்கீதை என்ன, அர்ஜுனன் வந்து போப்பா சும்மா என்னோட சித்தப்பா இதில் நிற்கிறார், பெரியப்பா நிற்கிறார், தாத்தா நிற்கிறார், இவங்க தான் வளர்த்துட்டாங்க, சோறு விட்டாங்க, வச்சுட்டாங்க, இவங்களுமே சண்டை போட்டு அடிச்சு கொள்ளுன்ற, இது என்ன பார்த்தா தோணுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறார். மாட்டேன்றார். இப்படி கொண்டு நான் என்ன சாதிக்க போறேன்றார். என்ன சாதிப்பேன்னு பதில் சொல்றார். அப்போ வந்து என்னது உன்னுடைய சத்திரிய தர்மம்ங்கிறது என்னது, ஒரு ராஜா என்ன செய்யணும் அப்படின்னு அவ்வளோ பெரிய பதில் சொல்றாரு இந்த கேள்விக்கு பிறகுதான். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க யமதர்மராஜாக்கும் யுதிஷ்டனுக்கும் நடந்தது, வாலிக்கும் ராமருக்கும் நடக்குது. வாலி வந்து கேட்குற, நீ எல்லாம் ஒரு ராஜாவா, என்னை மாதிரி ஒரு குரங்கு போய் அடிக்கிறியே, உனக்கு கொஞ்சமா சென்ஸ் இருக்குதான்னு வாலி கேள்வி எழுப்புறேன். இது பதிவு செய்யப்படுகிறது. இப்படி எல்லா காலகட்டத்திலையும் இன்னும் பார்த்துருப்பீங்க. ஆதிசங்கரர் நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ எதிர வந்து ஒரு ரொம்ப ரொம்ப மோசமாக ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்தார். அப்போ வந்து எப்பா விளைப்போன்னு சிஷ்யர்லாம் சொன்னாங்க. அப்போ அவர் வந்து கேட்டார், விளைப்போன்னு யாரை சொல்கிற, என்னையவா, இந்த உடம்பையா, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவையா, யாரை விளைப்போ சொல்கிறோன்னே ஆதிசங்கரரே அவர்கிட்ட வந்து இந்த கேள்வி சாமானிய மனிதன் கேட்க முடியாது, நம்ம கண்ணை திறக்கிறக்கா கேட்கப்பட்ட கேள்விகள் விழுந்து நிற்கிறது. அப்போ இந்த கான்வர்சேஷன் கேள்வி பதில் தான் ஃபுல்லாக. குரு சிஷ்ய பாவம்னா என்ன, குரு சிஷ்யன் என்ன, குருவுடைய வேலை என்ன, சிஷ்யனோட வேலை என்ன. ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட விவேகானந்தர் எப்படி போய் சேர்றாரு, பாஸ் சும்மா அந்த வேலை வச்சுருக்கேன், கடவுளை பார்த்துருக்கீங்களா, கேள்வி படக்குன்னு பதில் சொல்லுங்க அப்படின்னு. டேய் உன்னை நான் பார்க்குறேன் பார்த்தியா, இதோட கிளியராக நான் பார்த்துருக்கேன்டா. என்னப்பா சொல்கிறீங்க, பார்த்துருக்கேன்டா. சரி நீ பார்த்துருக்கேன், எனக்கு காட்டுவியா, இந்த காட்டுறேன். இப்படித்தான் உருவானாரு. நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க இன்னைக்கு, கடவுளை காட்டி இந்த மாதிரி குதர்க்கமாக பேசுகிற பழக்கத்தை நிறுத்து, எங்கே உருப்பட போகிற நீ, உங்களுக்கு புரியுங்களா. ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட அனுபவம் இருந்தது. அவர் காளிக்கு அனுதனமும் பூஜை பண்ணி அந்த தீபாவளி காட்டும் போது பார்த்து மயங்க கடவுளை பிரத்யட்சமா பார்க்கிறாரு. கடவுளை வந்து கற்பனை பண்ணல, அவர் பூஜை பண்ணிட்டு இருந்த காளியை பிரத்யட்சமா பார்க்கிறார். அப்ப அவர் தெரியுது கடவுள் ரொம்ப ஈஸியா பார்க்க முடியுமே. அது அந்த அனுபவத்தை பாஸ் பண்ணவும் முடியும் அவரால். நான் உணர்ந்தது மட்டும் இல்ல, அதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கா, தபஸ் பண்ணிருக்கா, உன்னை மாதிரி தருதலாம் கிடைக்குமான்னு சொல்லல. டேய் உனக்கு நான் சொல்லித்தரேன்டா அப்படின்னாரு. அப்ப கேள்வியும் பதிலும் தான் இந்த மதமே, கேள்வியும் பதிலும் தான் இந்து மதமே. அப்போ கேள்வி கேட்குறாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படணும். கேள்வியிலிருந்து தான் பதில் கிடைக்கும்.
நான் உங்களுக்கு சொன்னேன், கீதைக்கு பிறகு ஒரு புத்தகம் தேவையில்லையே. கீதைக்கே இதுக்கு 1000 உரை, ஒரு உரை தானே இருக்க முடியும். இதுக்கு இன்னொரு உரை எப்படி இருக்க முடியும்? அதுல எப்படி 4 தத்துவம் இருக்க முடியும்? அப்ப இன்னொரு இடத்துல விவேகானந்தர் சொல்றார், இந்த மாதிரி உங்க சாமி, நம்ம பின்னாடி இதை நிறைய பேசுவோம் அடுத்தடுத்த விஷயங்கள்ல. ஒரு உதாரணம், என்னப்பா எல்லா இடத்துலையும் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றாங்க, உங்க ஊர்ல என்னப்பா இத்தனை கடவுள் இருக்கிறாங்க, 33 கோடி தேவர்கள் அப்படின்னு 33 கோடி அப்படின்னா எத்தனை சைவ இருப்பா? விவேகானந்தர் சொல்கிறார், ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு மதம் என்று உணரும் வரை எனக்கு பிரிவுகள் பிரச்சனையே இல்லை. அதான் அகம் பிரம்மாஸ்மி, அதான் தத்துவமசி. இவ்வளவுதான். நீ வேதத்துல என்ன சொன்னதோ அதை தான் விவேகானந்தர் சொல்றார். எத்தனை யுகங்களுக்கு பிறகு, சரிங்களா? வேதத்துடைய காலம் தெரியாது, அதான் சனாதனம், அதான் அந்தாதி, ஆதி அந்தம் இல்லாதது. விவேகானந்தர் இந்த நூற்றாண்டு இருக்கார். அப்ப அங்க உள்ளதான் இங்க சொல்றார், ஒவ்வொரு மனிதனும் ஒரு கடவுள் தான். அப்ப புரிந்து கொள்வதற்கான தன்மை நமக்கு இல்லைன்னா புரிய வைக்கிறதுக்கு தொடர் முயற்சி. அப்ப கேள்வி கேட்கிறாங்களேன்னு கடுப்பாக கூடாது, கேள்விக்கு பதில் தேடணும், பதில் சொல்லணும். இல்லை அப்படின்னா ஏற்கனவே சொன்னது போல தெரிந்தவங்கள்ட்ட கூட்டு சொல்ல வைக்கணும். பதில் சொல்வதுதான் நம்முடைய கடமை. குதர்க்கமாக கேள்வி கேட்கிறாங்கன்னு நினைக்கவே கூடாது. அது ஒரு பெரிய சந்தர்ப்பம். கேள்வி கேட்டான்ல, அப்ப பதில் சொல்ல பொறுமையாரு அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு புரியுங்களா? நீ நேர்மையானவனா அப்படின்னு ஒரு வரியில கேள்வி கேட்டலாம். நேர்மையானவன் நிரூபிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் பேசணும். ஸோ ஒரு வரி கேள்விக்கு ஒரு வரி பதில் வர முடியாது. கேள்வி ஒரு வரி இருக்கலாம், அது வந்து 10 மார்க் கொஸ்டின் மாதிரி. நீங்க வந்து கேள்வி ஒரு 2 வரி தான் இருக்கும், ஆனா ஆன்சர் வந்து 10 பக்கத்துக்கு இருக்கும். அப்ப இதெல்லாம் அப்படி சொன்னா தான் புரியும். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப கேள்விகள் கேட்கப்படுவது ரொம்ப சரி, எந்த தப்புன்னு நம்ம பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை.